ஐயா கையில தாகணும்னு அதுக்கு விதி இருக்கும் போது 1000 பேர் அதை சுடணும்னு நினைச்சாலும் நடக்குமா? எப்படியோ நம்ம ஐயாவால இனிமே இந்த கிராமத்து ஜனங்க பயம் இல்லாம வாழலாம். ஜனங்களுடைய பயத்தையும் அச்சத்தையும் போக்க வேண்டியதான நம்மளுடைய கடமை. ஊர் மக்களை காப்பாற்றணும் புறப்பட்டுட்டா போதும், உயிருக்கு பயப்படவே கூடாது. நெஞ்சில வீரம் வேணும், வீரம் வேணும். அந்த எண்ணத்தோட ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா போதும், அப்புறம் எல்லாமே சக்சஸ் தான். கோழை ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து பழைக்கிறான். வீரம் ஒரே ஒரு முறைதான் சாவான்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். அதுக்காக தான் சொன்னேன், நெஞ்சில வீரம் வேணும். என்ன நம்ம ஃபாரஸ்ட் பங்களா ஓரமா ஒரு ஆள் பதுங்கி பதுங்கி போனாருங்க. யாருன்னு கேட்டா சரியா பதில் பேச மாட்டேங்கிறாரு. எப்படி இருக்கு ஆள்? ஆள் என்னமோ வாட்ட சாட்டமா தாங்க இருக்கு. முடிச்சுட்டாங்க சார். என்ன ரெடியா இருக்கு சார்? வெரி குட் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன சார் உங்க ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் தெரியல. வழியில போறவங்க எல்லாரையும் யாரு என்னன்னு கேட்டு பெரிய நியூசன்ஸ் பண்றாங்க. ஃபாரஸ்ட் பவுண்டரிக்குள்ள உனக்கு என்ன வேலை? நீ ரோடோட போயிருந்தா கேட்க மாட்டாங்க. நீயே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போனதுனாலதான் கேட்டிருக்காங்க. ஏன் சார் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போனது? எதுக்கா போனோங்கிறேன். அவன் தானே மேம் சொன்னா? எவன் சொன்னா? தட்ஸ் ராங் இன்ஃபர்மேஷன். ஆல் ரைட் லீவ் இட். கம் ஆன் சிட் டவுன். யூ கோ மேம். ஆல் ரைட். யார் நீ? மிஸ்டர், கொஞ்சம் அடக்கமாவே பேசுங்க. அதுக்கு முன்னாடி உங்களை யார் நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் என்ன மேன், ஒரு சாதாரண வேட்டுக்காரன். இந்த ஊர்ல ஒரு மேனிட்டர் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது, அதை ஷூட் பண்றதுக்காக வந்தேன். ஐ see. Your name? வீரப்பன். Glad to meet you, sir. இருக்கட்டும். நீ யார் மேன்? நானா? அது அவ்வளவு சுலபத்துல சொல்லக்கூடிய விஷயம் இல்ல சார்.
பரமன் அவ்வளவு பெரிய சீக்கிரட்டா என்ன அது? சீக்கிரம் தான் சார். கொஞ்சம் உங்க ஆளுங்களை எல்லாம் உள்ள போ சொல்லுங்க சார். சொல்றேன். உள்ள போ மேன், உள்ள போ. யார் நீங்க? நானா? நானு இந்த சிஐடி டிபார்ட்மெண்ட் சேர்ந்த போலீஸ் அதிகாரி. Is it? I'm sorry. உங்க பேரு? மிஸ்டர் கேவிநாதன். Glad to meet you, Mr. கேவிநாதன். இப்ப என்ன காரியமா இங்க வந்திருக்கீங்க மிஸ்டர் கேவிநாதன்? ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு கொலைகார கைதி தப்பிச்சு இந்த காட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு மேலதிகாரிகளுக்கு தகவல் போய் அவனை கண்டுபிடிக்க சொல்லி என்ன இங்க அனுப்பிச்சிருக்காங்க. I see. Don't worry, Mr. கேவிநாதன். இந்த ஃபாரஸ்ட்ல எல்லா இடமும் எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய ஆட்களை விட்டு அந்த கைதி எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி அவனை கண்டுபிடிச்ச உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன். ஓகே? Thank you sir. அப்போ நான் வரட்டுங்களா? கேவிநாதன் இல்லங்க. பாய். சார் டின்னர் ரெடியா? ரெடி சார். அரேஞ்ச்மெண்ட். எஸ் சார். கேவிநாதன் வாங்க சாப்பிட்டு போலாம். சாரி சார், நான் இப்போ டயட்ல இருக்கேன். டயட்டாவது கேட்டாவது வாங்க சும்மா சாப்பிட்டு போலாம். உட்காருங்க. உட்காருங்க. பாய். சாப்பிடு. சாப்பிடுங்க மிஸ்டர் நாதன். சாப்பிடுங்க சார். சார் உங்க சாப்பாடெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு சார். நம்மளதெல்லாம் பாக்குறதுக்கு பயமா தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. சரி சார். சாப்பிடுங்க. எங்க சார் புலி? விக்கல் நின்று போச்சா? சத்த நாடி நின்னு போச்சு சார். விக்கல் வரும்போது இப்படி ஏதாவது பயமுறுத்தினா உடனே விக்கல் நின்று போயிடும். என்ன மிஸ்டர் கவி, என்ன சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க சாப்பிட்டது பார்த்து நான் சாப்பிட்ட மாதிரி ஆயிப்போச்சு சார். வாலிப வயசுல நல்லா சாப்பிடணும் தெரியுமா? எனக்கு வயசு என்ன தெரியுமா? 48. எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்க சார். எஸ். சப் இன்ஸ்பெக்டரும் இன்ஸ்பெக்டரும் உங்களை பார்க்கணும்னு வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. உட்காருங்க மிஸ்டர் கேவி. யாரோ வந்திருக்காங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சாப்பிடுங்க. டேய் ஐயாவை கவனி. You are Mr. Mohan, isn't it? Yes, sir. Mr. Daniela? Yes, sir. ஆமா, அந்த கொலைகார கடப்பாறையா என்ன ஆனா? கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் சார். I don't like it. I don't like it. ஒழுங்கா கடமையாற்றும். அப்பதான் பெரிய அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெற முடியும். இன்னும் ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சிடும் சார். நான் இன்னும் ஒரு வாரம் இங்கதான் கேம்ப் போட போறேன். நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாலே அவனை என்கிட்ட கொண்டுட்டு வந்து நிறுத்தணும். எஸ் சார். இல்லாட்டி போனா எனக்கு எப்படி கோபம் வரும்னு சொல்ல மாட்டேன். அதை காலையில் பார்க்கலாம். சார் ஆம்லெட் சார். வேண்டாம் சார் கொஞ்சம் பிரியாணி. வேண்டாம் ஐயா. சார் கட்லெட் சார். முடியா சார் ஐஸ் வாட்டர். வேண்டாம் தம்பி. அண்ணா உங்க ஐயா இருக்காரே, அவர் யாரு, எந்த ஊரு, அவருடைய பூர்வீகத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். இது தெரியாதா சார்? ஐயா தான் 3 ஜில்லாவுக்கும் பெரிய போலீஸ் அதிகாரி. சிஐடி. இங்க சிஐடிங்கிறீங்க, இவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரியே தெரியாதா? சார் ஐஸ் வாட்டர்.
என்ன சிஐடி என்ன சாப்பிட்டதெல்லாம் வெளியே வருது? நிறைய சாப்பிட்டேன் சார். வாழை திறந்தா காக்கா கொத்தும் போது இருக்கு. இனிமே சாப்பிட்டா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பிடிக்கலன்னா விட்டுருங்க. டேய் எல்லாம் எடுத்துட்டு போ, வச்சிரு. காலையில ஐயாவுக்கு கொடு. சிஐடி வாங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. சார், எனக்கு உத்தரவு கொடுங்க சார். நோனோ, நடுராத்திரில எங்க போறீங்க? ஃபாரஸ்ட்ல படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்திருச்சு போலாம். வாங்க. வந்துட்டேன் சார். மிஸ்டர் சிஐடி, ரெஸ்ட் எடுத்துக்கங்க. பொழுது விடிஞ்சு போகலாம்.